இந்த தயிர் சிலுப்புற மிஷின் பார்த்தீங்கன்னா மினிமம் 200 ml இருந்து மேக்ஸிமம் 1.5 லிட்டர் தயிர் வரைக்கும் போட்டு சிலுப்பிக்கலாம். 1 லிட்டருக்குள்ளே நீங்கள் தயிர் சிலுப்பும்போது 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெண்ணெய் வந்துடும். அதுக்கு மேலே போட்டு சிலுப்பும்போது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் வெளியில் வச்சுருந்த தயிராக இருந்தால் கொஞ்சமாக கூல் வாட்டர் ஊற்றி சிலுப்பிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தயிராக இருந்தால் நார்மல் வாட்டர் ஊற்றி சிலுப்பும்போது இந்த வெண்ணெய் பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த மிஷினுக்கு 1 இயர் வாரண்டியுமே இருக்குது. நீங்கள் ரொம்ப கம்மியாக தயிர் சிலுப்பணுன்னா பாத்திரத்தோட அகலம் கம்மியாகவும் ஹைட் அதிகமாகவும் வச்சு சிலுப்பிக்கலாம். அப்படி சிலுப்புறப்ப தயிர் மேலே தெரிக்காமல் இருக்கும். இந்த மிஷின் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். இந்த மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மாட்டுப்பால் எருமைப்பாலில் போட்ட தயிரை கம்பேர் பண்ணுறப்ப பேக்கெட் பால் அப்புறம் நீங்கள் பால்காரர்கிட்ட வாங்குகிற பாலில் எல்லாமே வந்து வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பாலில் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்ததெல்லாம் தயிரை மட்டும் சிலுப்பி வெண்ணெய் எடுத்தது. இப்போ காமிச்சிட்ருக்கிறது வெறும் ஆடையை மட்டும் போட்டு சிலுப்பி வெண்ணெய் வந்தது. தயிரை கம்பேர் பண்ணுறப்ப ஆடையை மட்டும் நம்ம போட்டு சிலுப்பும் போது வெண்ணெய் இந்தளவுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஏன்னா ஆடையில் வந்து நமக்கு ஃபேட் அதிகமாக இருக்கும். பாலில் இருக்க ஆடை, தயிரில் இருக்க ஆடை அதை மட்டும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 1 வீக்காக ஸ்டோர் பண்ணி சிலுப்புனது. இப்போ இந்த மிஷின் லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போவே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.